கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த நியூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மயிலாடுதுறை டைஃபையுடைய துணை தலைவரான வைரமுத்து அப்படின்ற இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்படுறாரு. அப்புறம் இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு நியூஸ் ரீட் பண்ணேன். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சி அந்த ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் இதே சமயத்தில் அதுவும் இந்த இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஆணவ படுகொலையில் வந்து பார்த்தோன்னா ஒரே சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணா கூட உன்னை வெட்டுவேன் கொள்ளுவேன்னு வெட்டி இருக்கிறானுங்க கொண்டிருக்கானுங்க. இப்போ இந்த சாதி அப்படின்றது எவ்வளோ கேவலமானது, அது என்ன மாதிரியான பாதைகளை கடந்து வந்திருக்கு, அந்த கொடூரங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பதிவு பண்ணும்போது சிலர்லாம் கூச்சமே இல்லாமல் சண்டை போட்டு வரானுங்க. அதுலேயும் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், என்னன்னா மொகல்ஸை விட பிரிட்டிஷை விட சாதி கொடுமையானதா அப்படின்ற டோனில் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ பிரிட்டிஷ் கொண்டு வந்த சில சட்டங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதில் முதல்ல என்னன்னா 1829 சத்தி அபாலிஷன் ஆக்ட் வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வில்லியம் பென்டிங் அப்படின்றவர் வந்து கொண்டு வந்தாரு. கட்ட ஏறதை வந்து நிறுத்துறதுக்காக தான் அந்த சட்டம் கொண்டு வராங்க. அன்னைக்கு இருந்த உயர் சாதியினர் பிரச்சனை பண்ணுவான்னு தெரிஞ்சாலும் கூட இந்த ஆக்டை கொண்டு வந்துட்டு வேற ஒருவேளை இவங்களா போய் விழுந்தாலும் தப்பு, வேற யாராவது தூண்டினாலும் தவறு, தூண்டினவன் எவனாவது சிக்கினானா மரண தண்டனை விதியுங்க அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இந்த லா வந்து வருது. அடுத்து இன்னொன்று 1850 கொண்டு வரப்பட்டது. இது என்ன அப்படின்னா சாதி மறுக்கப்பட்ட இந்துக்களுடைய பாரம்பரிய சொத்துக்களை அது மீது இருக்கக்கூடிய உரிமைகளை உரிமை கோர்ற சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. யார் இந்த சட்டத்தை கொண்டு வந்தா அப்படின்னா டல்ஹவுசி பிரபு தான் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. சாதியால் ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு எதிராக இந்த தேசத்தில் கொண்டு வரப்பட்ட முதல் சட்டம் இது 1850 கொண்டு வராங்க. சரியா? அடுத்து இன்னொரு கேவலமான விஷயம் என்னன்னா பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்தாலும் இந்த ஆதிக்க சாதியினர் இருக்கிறானுங்கல்ல, இவனுங்க கொட்ட அடங்கவே அடங்காது. அவனுங்க எவ்வளவு கேவலமா இருந்திருக்கிறானுங்கன்னா பொது இடங்கள்ல கீழ்சாதி பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது, அவங்களோட மார்பகங்களை மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவாதாங்கூர் சமஸ்தானத்துடைய திவான் டி மாதாராவ் வந்து ஒரு தடையை வந்து விதிக்கிறார். நீங்கள்லாம் இந்த மாதிரி போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னடா கன்றாவியான பழக்கமா இருக்குது அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் துப்புனதுக்கு அப்புறமா அவன் அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமா 1859 அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி இந்த தடையை நான் நீக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னதான் அடிமையா இருந்தா கூட தன்னுடைய ஆதிக்கத்தை காமிக்கிறதுக்கு என்னன்றாருன்னா நீங்க மேல ட்ரெஸ் போட்டுக்கோங்க, உங்களுடைய மார்பகத்தை மறைச்சுக்கோங்க, ஆனா உயர் சாதியின பெண்கள் மாதிரி நீங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கூடாது, அவங்கள இருந்து நீங்க வேறுபட்ட மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பொண்ணுங்க ட்ரெஸ் வரைக்கும் தன்னுடைய சாதி அடையாளங்களை வந்து வச்சிருக்கிறானுங்க. சரியா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1921 மாண்டேகு சென்ஸ்பர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டி நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுல ஒன்னா வந்து தீண்டத்தகாதோரையும் உள்ளடக்கிய பிராமணர் அல்லாதவர்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வராங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாகாண சட்டமன்றங்கள்ல இந்த இடஒதுக்கீடை கொண்டு வராங்க. இதன்படி நிறைய சட்டமன்றங்களுக்குள்ள நம்மளுடைய பிராமணர் அல்லாதவர்கள் வந்து நிறைய பேர் போனாங்க. அப்படி மதராஸ் மாகாணம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நம்மளுடைய ஆட்களான பிராமணர் அல்லாதார் நிறைய பேர் உள்ள போனாங்க. இப்படி இந்த சாதிய ஆதிக்கவாதிகளுடைய கொட்டங்களை அடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய சட்டங்களை இந்த பிரிட்டிஷ் அரசு கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த கம்மியான விஷயங்களை கூட பின்னாடி வந்த காலங்களில் அதை டைல்யூட் பண்ற மாதிரியான சில விஷயங்கள் செய்யப்பட்டது. யாருப்பா இதெல்லாம் பண்ணது, இந்த ஜாதி இப்படியே இருக்கட்டும், இந்த ஆதிக்கவாதம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு, இந்த கொடூரங்கள் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வேலை பார்த்ததெல்லாம் எவன்னு பார்த்தா சாதிய ஆதிக்கவாதிகளான பார்ப்பனர்கள் தான். அடிமையா இருக்கிற காலத்துல கூட தன்னுடைய சாதி ஆதிக்கவாதத்தை காட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கிறான். அதுலயும் வந்து ரொம்ப கேவலம் என்னன்னா பிரிட்டிஷ் வந்து ரொம்ப கொடூரம் தான், அவன் செய்யாத கொடூரங்கள் இல்லதான். ஆனா அந்த கரடியே காரி துப்புன மொமெண்ட் வந்து இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வந்து என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கிறீங்க, இந்த பார்ப்பனரை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய சாதி கொடுமைகளை பார்த்துட்டு தூ அப்படின்னு துப்பி நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறான். இங்க இந்த சமூகத்துல இப்போ நமக்கு ஆணவ கொலைகள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாதிய கொடுமைகள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. கடைசி ஒரு மனிதனுடைய ரத்தத்துல, உள்ளத்துல, சிந்தனையில, மூளையில எங்க இதுல வந்து எதுல வேணாலும் இந்த சாதி அப்படின்ற அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த அழுக்கு மொத்தமா இந்த சமூகத்தை விட்டு ஒரு தனி நபரை விட்டு துடைத்து எறியப்படும் வரை இந்த சாதிக்கு எதிரான பிரச்சாரங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அதனால இன்னும் இந்த மாதிரி வரலாறு படிக்காம தற்குறி மாதிரி சாதி பெருமையை பேசி தெரிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன புக் ரெக்கமெண்டேஷன் பண்றேன். மனோஜ் மிட்டா அவர்கள் எழுதின கேஸ்ட் பிரைட் அப்படின்ற புத்தகத்தை தமிழ்ல ஆர் விஜயசங்கர் அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. மறக்காம இந்த சாதி பெருமை அப்படின்ற புத்தகத்தை வாங்கி வாசிச்சு தெளிவடையுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.